Hello friends, நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போம். அது present tense பத்தி மட்டும் பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல past tense பத்தியும் future tenseலயும் எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். Let's go into the video. Welcome to கற்றல் பயன்பாடு. First simple past பத்தி பார்க்கலாம். Simple pastக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து S plus V2 plus O plus A. இதில் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி V2 ஆட் பண்ணுறோம். V2 V3க்கான டிஃப்ரென்சியேஷன்ஸை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சென்டென்ஸில் have has had இருந்தால் அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணுறோம். அதுதான் V3. சரி ஓகே, இப்போது சப்ஜெக்ட் வந்து I அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து V2. V2ன்றது வேர்ப் வந்து பாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ வேர்ப் ப்ளே அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட ED ஆட் பண்ணிக்கணும். பாஸ்ட் வேர்ப் வந்து வரணும் அப்படின்னா கூட ED ஆட் பண்ணணும்னு அதையே பார்த்தோம். அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து எப்பயும் போல் பேஸ்கெட் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் அட்வர்ப் வந்து என்ன வைக்கலாம்? அட்வர்ப் வந்து நம்ம கரெக்டாக பாஸ்ட்டில் தான் இருக்கணும். இது பாஸ்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பாஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான அட்வர்பை நம்ம செட் பண்ணணும். இப்போது அட்வர்ப் வந்து நம்ம நேற்று இல்லைன்னா முந்தா நேற்று அப்படின்னு ஏதாவது வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போது அட்வர்பாக நான் எஸ்டர்டே அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் ஐ பிளேடு பேஸ்கெட் பால் எஸ்டர்டே. அடுத்து செகண்டாக பாஸ்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸ்க்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து S plus was were plus verb plus ing plus O plus A. இப்போது சப்ஜெக்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். கூட was ஆட் பண்ணிக்கிறோம். was வேர்க்கான டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா was வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். அதே போல் வேர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே, இப்போ வேர்ப் வந்து ப்ளே அப்படின்னு எடுத்துக்கலாம். வேர்பு கூட ing ஆட் பண்ணணும். அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணி ஆப்ஜெக்ட் பேஸ்கெட் பால்னு எடுத்துக்கிறோம். அட்வர்ப் ஆட் பண்ணணும். ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடிய அட்வர்பாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். த ஹோல் ஈவினிங் அப்படின்னு நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சென்டென்ஸ் ஐ வாஸ் பிளேயிங் பேஸ்கெட் பால் த ஹோல் ஈவினிங் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து தேர்டாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 ப்ளஸ் O ப்ளஸ் A. இப்போது சப்ஜெக்ட் எப்பயும் போல் ஐன்னு எடுத்துக்கலாம். கூட ஹேட் ஆட் பண்ணுறோம். ஹேடுன்றது ஹேவினுடைய பாஸ்ட். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்குறதுனால இங்கே ஹேட் யூஸ் பண்ணுறோம். சரி ஓகே, ஹேடுக்கு பக்கத்தில் V3 ஆட் பண்ணுறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஒரு வேர்ப் கூட ED ஆட் பண்ணாலே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு வேர்ப் ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ளே கூட ED சேர்த்துறோம். ப்ளேடுன்னு மாறுது. V3 செட் பண்ணியாச்சு. அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து பேஸ்கெட் பால்னு எடுத்துக்கிறோம். அடுத்து அட்வர்ப் ஆட் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இருக்குது. நான் பேஸ்கெட் பால் விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீனிங் இங்கே இருக்கும்போது நம்ம ஒரு டைமிங்கை ரெஃபர் பண்ண முடியாது. அதாவது ஃபார் 2 hours ஃபார் 3 hours அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வர்பை நம்ம இங்கே செட் பண்ண முடியாது. இதை எப்படி செட் பண்ணலான்னா இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். இப்போது 6 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் 6 o'clock ஆகுது. இந்த மார்னிங் 6 to 7 AM நான் பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 7:10க்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டான். அவன் வந்ததுக்கப்புறமும் கூட நம்ம விளையாடிட்டே இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் விளையாட்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்புறம் 7:35க்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா விளையாடலையா அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொன்னேன், இவன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் விளையாடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நான் அட்வர்ப் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இவன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும், பிஃபோர் ஹீ கேம் அப்படின்னு. அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்ற மீனிங்கில் நம்ம அட்வர்ப் ஆட் பண்ணணும். அதனால் பிஃபோர் ஹீ கேம் அப்படின்னு அட்வர்பை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் ஐ ஹேட் பிளேடு பேஸ்கெட் பால் பிஃபோர் ஹீ கேம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஃபோர்த்தாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ing ப்ளஸ் O ப்ளஸ் A. இதுலேயும் சப்ஜெக்ட் எப்பயும் போல் ஐன்னு எடுத்தாச்சு. இது கூட ஹேட் பீன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஹேடுன்றது ஹேவினுடைய பாஸ்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறம் பீன்ன்றது கண்டினியூஸ் டென்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹேவ் ஹேஸ் ஹேட் கூட யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக மெமரியில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஹேட் பீன் கூட வேர்ப் ஆட் பண்ணுறோம் ப்ளே அப்படின்னு. வேர்ப் கூட ing ஆட் பண்ணுறோம். அப்புறமா ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறோம் பேஸ்கெட் பால் அப்படின்னு. லாஸ்ட்டாக அட்வர்ப் செட் பண்ணுறோம். இப்போது போன டென்ஸ் ஃபார்மில் பார்த்த மாதிரி பிஃபோர் ஹீ கேம் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் போன டென்ஸில். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால இந்த டென்ஸில் அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அவன் வந்தப்போ நான் விளையாடிட்டு இருந்தேன்.
அப்படின்னு மாற்ற போகிறோம். பிகாஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுனால இதில் ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அட்வர்பா வென் ஹீ கேம் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த சென்டென்ஸ் ஐ ஹேட் பீன் பிளேயிங் பேஸ்கெட்பால் வென் ஹீ கேம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் ப்ளஸ் வில் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ. இப்போது திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா உங்களுக்கே உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ வில் ப்ளே பேஸ்கெட்பால் அப்படின்னு வந்திருக்கு இந்த சென்டென்ஸ். அப்புறம் அட்வர்ப் வந்து இது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றதுனால எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு டைமிங்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ எக்ஸாம்பிளாக டுமாரோன்னே வச்சுக்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் ஐ வில் ப்ளே பேஸ்கெட்பால் டுமாரோ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் எப்படி ஹேட் ஹேவ் ஹேஸ்க்கு பின்னாடி பீன் ஆட் பண்ணுமோ அதே போல் இங்கே ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லேயும் வில்லுக்கு பின்னாடி பி அப்படின்னு ஆட் பண்ணுறோம். பி அப்படின்னு ஆட் பண்ணுறோம். அப்புறம் வேர்பை செட் பண்ணி கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி ஆப்ஜெக்டை செட் பண்ணுறோம். அப்புறம் அட்வர்ப் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் பார்த்த மாதிரியே டுமாரோன்னே வச்சுக்கலாம். பட் ஆல்சோ இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால இங்கே கண்டினியூஸ் ஆக்ஷன் ஒன்று இருக்கணும். அதனால் டுமாரோவுக்கு பின்னாடி பை திஸ் டைம் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் ஐ வில் பி பிளேயிங் பேஸ்கெட்பால் டுமாரோ பை திஸ் டைம் அப்படின்னு வந்திருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட் ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த டைம் உங்களுக்கு மெமரிலையும் ஈஸியாக நிற்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.